ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய பையனோட ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து நான் ஒன்று காமிப்பறேன். அது என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து கர்வெக்சல் லென்த் பற்றி வந்து சொல்லுங்கள். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட்லேயே வந்து கொடுப்பாங்களா? ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? ஸோ அதை பற்றி வந்து இன்றைக்கி வந்து கிளியராக வந்து பேச போகிறேன். ஐ திங்க் என்னோடய ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியுதோ நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கரோனா வந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து கன்சீவ் ஆகியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, நான் வந்து 30/3/2020 தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்திருந்தேன் என்னோடய பையனது. 6 வீக்ஸ் என்னோடய பீரியட்ஸ் டேட் பிரகாரம் 6 வீக்ஸ் 6 டேஸு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்வெக்சல் லென்த் கொடுத்துருக்காங்க. இடிடினாக்கா என்னென்னா, நம்ம வந்து டெலிவரி டேட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி கொடுப்பாங்கனாக்கா, என்னோடய பீரியட்ஸ் டேட் பிரகாரம் 6 வீக்ஸ் 6 டேஸு ஆச்சுங்களா. பட் இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா, சிங்கிள் லைவ் இன்ட்ராக்ஷன் ஜெஸ்டேஷன் வித் க்ரோன் லென்த் அப்படின்னாக்கா சிஆர்எல். இது வந்து சிஆர்எல் வேல்யூஸ். ஸோ நிறைய பேர் வந்து சிஆர்எல் வேல்யூஸ் என்னதுன்னு சொல்லிப்பாங்க இல்லையா? சிஆர்எல்னா ஃபுல் ஃபார்ம் வந்து க்ரோன் ரம் லென்த்ன்னு சொல்லிட்டு 1.04 கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் டு 7 வீக்ஸ் 1 டே. ஸோ இது கம்ப்யூட்டரோட டேட் பிரகாரம் 7 வீக்ஸ் 1 டே அப்படி. ஸோ என்னோட பீரியட்ஸ் டேட் பிரகாரம் 6 வீக்ஸ் 6 டேஸ். பட் இவங்க வந்து 7 வீக்ஸ் 1 டேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்டட் டேட். ஸோ நிறைய பேர் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் டேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எப்படி கவுண்ட் பண்ணுறதோ, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து தெரியாது. ஸோ எனக்கே கூட என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து தள்ளி போச்சு. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சதில்லை. ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் டேட் கண்டு தெரியலனாலும் நீங்கள் வந்து டென்ஷன் எடுக்க தேவையில்ல. பிகாஸ் நிறைய பேர் வந்து அதுக்காக வந்து டென்ஷன் எடுத்துக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் அதுக்காகலாம் டென்ஷனெல்லாம் எதுவும் எடுக்க போகாதீங்க. பிகாஸ் நானே வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு அதுக்கு இன்னத்துக்கு ஏன் டென்ஷன் எடுக்கிறது வேணான்னு சொல்கிறேன்ட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்யூட்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் பிரகாரம் 7 வீக்ஸ் 1 டேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து இடிடி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டு. ஸோ அது வந்து 2021 ஜான்வரி மந்த்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேட் பிரகாரம் தான் நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் என்னன்னாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லைவ் இன்ட்ராக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எந்த எப்போ வந்து ஸ்கேன் எடுத்தாங்கன்றதுக்கு ப்ரூஃபாக வந்து இங்கே பாருங்கள் 7 வீக்ஸ் அண்ட் 1 டே வந்து கொடுத்துப்பாங்க. நம்மளோட பீரியட்ஸ் டேட்டும் வந்து கவுண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறமா அவங்களோட கம்ப்யூட்டரோட கேல்குலேஷனும் வந்து கவுண்ட் பண்ணிப்பாங்க. பட் இங்கே வந்து என்ன எழுதுவாங்கன்னா, கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் தான் இங்கே வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படின்னா சஜஸ்டட் என்டி ஸ்கேன் வந்து அவங்க என்னன்னாக்கா, நம்ம கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இது வந்து எழுதுவாங்க. ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் என்டி ஸ்கேன் வந்து 11 வீக்ஸ் 14 டேஸ். ஸோ இன்னொரு டவுட் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் என்னோட பொண்ணுக்கும் இது வந்து என்னோட பையனோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு. என்னோட பொண்ணுக்கு வந்து என்னன்னாக்கா, நாங்கள் வந்து 6 வீக்ஸில் போகல, நாங்கள் வந்து போகணும் வந்து 8 வீக்ஸில் வந்து போனோம். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ்கேரேஜ் யூஸ் மாதிரி ஆகினே இருந்தது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் லேட்டாக ஃபஸ்ட் பேபிக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்கேன் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா, என்னோடய பையனுக்கும் வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரிஞ்சிருக்கு பாருங்கள். FHRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெல் சீன் அண்ட் இட் இஸ் அ ரெகுலர் FHR 117 BPM கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரியல, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம், செகண்ட் ஸ்கேன் பண்ணோம், ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்ற. பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பாருங்கள் 6 வீக்ஸ் தான் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து டைம் எடுக்கிறது வேணான்னு சொல்கிறேன். இம்மிடியேட்டாக வந்து நம்ம வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேபி ஃபார்ம் ஆகும்போது. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா, ஒல்காசாக்ஸ் 0.45 CMSன்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னாக்கா, பேபி சம்திங் லைக் எக் மாதிரி இது. ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து இது பால் கொடுக்கல, வேறு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது புரியல ஆக்சுவலி. ஸோ நான் வந்து நெட்லெல்லாம் கூட போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு புரியல. நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் பேபிக்கும் சரி செகண்ட் பேபிக்கும் சரி ஈச் வேர்டு வந்து நான் வந்து எனக்கு புரியலன்னா நான் வந்து நெட்டில் போட்டு பார்ப்பேன்.
இல்லைனா டாக்டரை வந்து டைரெக்டாக கேட்பேன். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, அவங்க சொல்லுறது பிரகாரம் இது வந்து ஒரு சம்திங் லைக் எக், நம்ம வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சம்திங் லைக் தட் அதோட வேல்யூவேஷன் தான் இங்கே எழுதுறது ஆச்சுங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம எங்கள் அக்காவோட பையனோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்லும் பார்த்தேன். ஸோ அவங்க பையனுக்கு மட்டும்தான் எல்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நல்லா பேபி வெல் ஃபார்ம்டு, வெல்லனாக்கா ஸோ நல்லா இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதோட மீனிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைடியல் ரியாக்ஷன் இஸ் அடிக்வேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸோ நிறைய பேருக்கு என்னன்னாக்கா எதனா அலர்ஜிஸ் இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில், ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி என்னாலும் செகண்ட் ப்ரெக்னென்சி என்னாலும். ஸோ எனக்கு வந்து அது பல ரியாக்ஷன்ஸு, அது பல அலர்ஜிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் ஆஃப் சப்சியோனிக் ப்ளீடுன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு என்னன்னாக்கா யூரின் போகிறப்போ ப்ளீடிங் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 4 months வந்து ப்ளீடிங் எல்லாம் எதுவும் ஆகலை. ஸோ என்னை வந்து டாக்டர் கேட்டாங்க, அதுவும் இல்லாத என்னோடய யூரின் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த யூரினில் வந்து நம்மளுக்கு பிளட் கண்டி ஃபார்ம் ஆச்சுனாக்கா அது வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் ஆஃப், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு எந்த ஒரு ப்ளீடும் எதுவுமே ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்வெக்சல் லென்த் 4.28 cmsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. கர்வெக்சல் லென்த்துன்னு நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கணும். ஸோ ஈச் ஸ்கேனில் வந்து கொடுத்துனே இருப்பாங்க. ஸோ எது ஈச் ஸ்கேனில் கொடுப்பாங்கனாக்கா இடிடி கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள், இப்போ வந்து பெங்களூரில் வேறு மாதிரி ஸ்கேன் இருக்கும், தமிழ்நாட்டில் வேறு மாதிரி ஸ்கேன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை கண்டி பார்த்தீங்களா, பட் எல்லாருமே சரி எல்லா ஒரு ஸ்டேட்லையுமே சரி ஹார்ட் பீட் லெவல் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து இடிடி கொடுப்பாங்க, கர்வெக்சல் லென்த் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடிடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டு. எனக்கு வந்து என்னன்னாக்கா இது வந்து இந்த 7 weeksோட கேல்குலேஷன் பிரகாரம் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்கேன் பிரகாரம் தான் கொடுப்பாங்க. ஸோ என்னன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன ஆச்சுனாக்கா பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ என்னோட பீரியட்ஸ் டேட் பிரகாரம் இது தான் வந்தது. பட் கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் 7 weeks வந்ததுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பிரகாரம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து டெலிவரி ஆனது வந்து January 1st ஒரு நாளுக்கு முன்னே ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக காமிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா என்னோட பீரியட்ஸ் டேட் பிரகாரம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் காமிச்சிது, செகண்ட் குழந்தைக்கும் சரி லைட்டாக 1 day டிஃப்ரென்ஸ் தான் காமிச்சிது. ஸோ எனக்கு கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் தான் எனக்கு வந்து கரெக்டாக காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் கரெக்டாக காமிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னோட 2 குழந்தைக்குமே வந்து 1 day டிஃப்ரென்ஸில் தான், ஃபஸ்ட் குழந்தைக்கும் 1 day டிஃப்ரென்ஸ் தான், செகண்ட் குழந்தைக்கும் 1 day டிஃப்ரென்ஸ் தான் காமிச்சிது. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரமே நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரேஸ் ஆர் நார்மல் இன் சைஸ், இந்த வந்து பேபியோட சைஸு எல்லாமே லைக் ஹார்ட் பீட் லெவலு, கர்வெக்சல் லென்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதோட மீனிங் தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா ஸோ இது வந்து சும்மா வந்து இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா நோ எவிடன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளூயிட் இன் த பல்விக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா பேபியோட நம்மளுக்கு வந்து எதனா சம்திங் லைக் வைட் டிசார்ஜ் மாதிரி ஆகிறது, சம்திங் அப்புறமா ப்ளீடிங் ஆகிறது. ஸோ அது பலலாம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ளூடு லைக் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது மீனிங்கு. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால கம்ப்யூட்டரோட கேல்குலேஷன் பிரகாரம் தான் இங்கே வந்து போட்டுருக்காங்க. சிங்கிள் லைவ் இன்ட்ரஜெக்ஷன் ஜெஸ்டேஷன் ஆஃப் 7 weeks and 1 day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா ஒரு நாள் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த்து இயர் டேட் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக அக்யூரேட்டாக காமிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சஜஸ்டட் என்டி ஸ்கேன் வந்து 11 to 14 weeks கொடுத்துருக்காங்க. ஸோ 11 to இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பீட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் லெவல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸோ FHR 117 BPMன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே 117 இருந்தது இல்லையா, பாருங்கள் இன்னொரு வாட்டியும் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா FHR 117 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா PWR 92% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து 6 weeks பேபியோட 6 weeks 6 days பேபியோட ஹார்ட் பீட் லெவலு அப்புறமா வந்து இந்த ஸ்கேனிங் எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. சொல்லப்போனால் சம் 40%
ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து டவுட் இருக்குது. அதுக்கு உதாரணமாக தான் நான் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நான் காமிச்சின்னு இருக்கேன். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்களன்னா PWR 92 ஆன் 92% கொடுத்துருக்காங்க, ஆன் 7 கொடுத்துருக்காங்க, C7M4 ஒன்று கொடுத்துருக்காங்க, PAE2 ஒன்று கொடுத்துருக்காங்க, CM11 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா 1 ட்ரிம் அனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களானாக்கா ஸோ எல்லாமே வேல்யூஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்களானாக்கா இங்கே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து வேறு ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம் பார்த்தீங்களானாக்கா ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகுறது, ஸோ அது பலலாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகுது, பிகாஸ் பேபி வந்து சின்னதாக வந்து உருவாயின்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் லெவல் பாருங்கள், அதை பற்றி பர்சன்டேஜ் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ FHRN இங்கே காமிக்கிறீங்க பாருங்க, FHRN கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஹார்ட் பீட் லெவல். அதே நீங்கள் வந்து க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மீன்ஸ் லைக் 7 months 8 months ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாருங்கள் இப்படி இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில். பட் இது வந்து சின்னதாக வந்து இருக்குவாசி லைட்டாக ஒரு டாட்டாக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வச்சும் கூட நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக வந்து கண்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்களானாக்கா ஸோ இது என்ன சொல்லுவாங்கனாக்கா இது வந்து 2D மெஷர்மெண்ட்ஸ் வேல்யூஸு இல்லைனாக்கா டோப்ளர் ஸ்கேன்னு கூட சொல்லுவாங்க இது. ஸோ இதில் வந்து பாருங்கள் டோப்ளர் மெஷர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது என்னன்னாக்கா இப்போ காமிச்சு இல்லையா இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி கம்ப்யூட்டர் பிரகாரம் இங்கே வந்து வேல்யூவேஷன் கொடுக்கறது தான் இங்கே CRL, அப்புறமா YS, டோப்ளர் மெஷர்ஸு, ஃபிட்டலா ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு FHR 117. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இங்கே வந்து காமிக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.